ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஜாய்சன் கிறிஸ்டோ. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஊர், என்னோடய ஹோம் டவுன் திருச்சிராப்பள்ளி. அண்ட் அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரிசையாக ஒரு சீரீஸ் போட போகிறோம். அந்த சீரீஸ் ஃபுல்லாக திருச்சியை பற்றியும், திருச்சி சுற்றி இருக்கிற இடங்கள் பற்றியும், இங்கே என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் சாப்பிட்லான்றதை பற்றி ஒரு முழுசாக ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிய வரும். நம்மளோட நிறையா வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீரங்கநாதர் கோயில் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து ஸ்ரீரங்கம். இது வந்து திருச்சிக்கு மிக அருகில் இருக்குது. நாங்கள் பிளாட் விற்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆமாம். இது நீங்கள் சிட்டிக்குள்ளே என்ட்ரானோன்னா நீங்கள் இந்த டெம்பிள் நீங்கள் பார்க்காம இருக்க முடியாது. நீங்கள் சிட்டிலேருந்து எந்த ஒரு பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த டெம்பிள் தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய கோபுரம். இன்னும் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலே வந்து ஒரு மிகப்பெரிய கோயில், ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்னு சொல்கிறாங்க. பிக்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் ஹிந்து டெம்பிள் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏன் ஃபங்க்ஷனிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா, இதோட உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கோயில் இருக்குது. அது வந்து அங்கோர் வாட் அப்படின்னு சொல்லி கம்போடியாவில் இருக்குது. அதுதான் உலகத்திலே மிகப்பெருசு. பட் ஆனால் அது வந்து நான் ஃபங்க்ஷனிங், அது வந்து செயல்பாட்டில் இல்லை. இதோட சுற்றுலா மட்டும் பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ இந்த கோயிலேருந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரீங்க அப்படின்னா, இந்த கோயிலோட கோபுரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கு வந்து மொத்தம் 4 நுழைவு வாயில் இருக்குது. இந்த இடத்த வந்து கண்டிப்பாக திருச்சி வந்து யாருமே இந்த இடத்த பார்க்காம போயிருக்க மாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ் இது. இதில் ஃப்ரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா காவேரி நதி ஓடுது, பேக் லைனில் வந்து கொள்ளிடம் நதி ஓடுது. ஸோ அதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காவேரி பிரிட்ஜு. இதுதான் வந்து ஒரு பிரதான நுழைவு வாயில். இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகி தான் நீங்கள் சிட்டிக்குள்ளே வரணும். பைபாஸ் ரோடு இருக்குது. ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் பூந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வர எல்லாருமே இந்த ரோடு வழியாக தான் வருவாங்க. நேராக தெரியுதுல லைட்டு சின்னதாக, அது வந்து மலைக்கோட்டை. அதை பற்றி கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா நம்ம போகிறதே வந்து ஒரு சீரீஸ் வீடியோ தான் அது. அடுத்த ஒரு சீரீஸாக போட போகிறோம். இது வந்து திருச்சி சீரீஸ். இதில் வந்து நிறைய எபிசோட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம ஸ்ரீரங்கத்தை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோட் மலைக்கோட்டை, அப்படி திருச்சியில் வேறு என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம ஒரு எபிசோடாக போடுவோம். ப்ளஸ் திருச்சி சுற்றில என்னென்ன இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக போடுவோம். அதனால் மறக்காமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் எப்பவுமே பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பேர் வந்து பிராட்டியூர். இது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால் திருச்சியில் தான் இருக்குது. ஸ்ரீரங்கம் எப்படி ஒரு எண்டோட திருச்சியோட ஒரு எண்டில் இருக்கோ, அதே மாதிரி இது வந்து திருச்சியோட இன்னொரு எண்டில் இருக்குது. திருச்சியிலேருந்து மணப்பாறை, திண்டுக்கல், மதுரைன்னு சொல்லி போகிற எல்லாருமே இந்த இடத்த தாண்டாமல் போக மாட்டாங்க. எஸ்பெஷலி கொடைக்கானல் யார் போகிறதா இருந்தாலும் இந்த இடத்த தாண்டி தான் போவாங்க திருச்சி வழியாக போனால். இது ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நான் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அதனால் வந்து பெருசாக கண்டென்ட் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு பக்கவாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறத சின்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் நீட்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் நான் அடுத்த திருச்சியில் எந்த இடத்த கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த ஃபுட்டேஜ் எடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுவேன். அதுதான் வந்து அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஹேவ் வண்டர்ஃபுல் டே. டேக் கேர். ஸ்டே சேஃப். பாய்.